ஹாய் கைஸ், இன்றைக்கி நியூ இயர்க்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்ப்போம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அரிசி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் எல்லாமே. ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் வந்து சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் இதெல்லாமே வந்து போட்டுட்டு 2 கலகலாம். கலக்கி முடித்த உடனே அப்படியே அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நம்ம அது வந்து கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்போஸ் அப்படி வதக்காமல் விட்டு நார்மலாகவே இது பண்ணிட்டோன்னா டேஸ்ட் இருக்காது. நல்லா அது கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா இப்படி வதக்கணும். பாருங்கள், இந்த கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வரணும். அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். அது நான் வந்து செய்கிற அளவுக்கு 3 டீஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் இது பண்ணுறது 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன். இந்தியும் நல்லா வந்து நம்ம வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த கலரில் வரணும். இப்படி நல்லா இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதக்கலாம். இப்போது நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமலே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட விடாமல். இப்போ இந்த மாதிரி இருக்க பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அதை வதக்கிட்டே இருக்கணும். நல்லா இப்படி வரணும், எண்ணெய் திரிஞ்சு வரணும் நல்லா. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி வர்ற அளவு வரைக்கும். நல்லா வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது நீங்கள் வந்து கறியை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் கலக்கணும். இது நல்லா நீங்கள் இதையும் வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கலக்கிட்டே தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த கலரில் வரும். அது
அடுத்தது நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு மசாலா அந்த வாசனைலாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம புதினாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினாவையும் வந்து நம்ம கலக்கிடணும். அடுத்தது தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ நம்ம அரிசி வைக்கிறோமோ அதை விட 1.5 மடங்கு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றணும். அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் விடணும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஆல்ரெடி நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி வச்சிடணும். இப்போது நீங்கள் அரிசியை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து ஒரு கலக்கிடணும். ரொம்பவும் நீங்கள் வந்து கலக்கக்கூடாது, அரிசி வந்து ஒடிஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ஒரு கலந்துடணும். இப்போ இப்படி கலக்கி முடிஞ்ச உடனே நீங்கள் டேஸ்ட்டு உப்பு உடைய எவ்வளோ அளவுலாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். மறுபடியும் திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி ரெடி. ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணணும். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆன பிறகு நீங்கள் இப்படி கலக்கி விடணும். ஏன்னா மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ உங்களுக்கு வந்து சுவையான பிரியாணி ரெடி. இப்போ வந்து நீங்கள் கலக்கும்போது அரிசியெல்லாம் ஒடியாமல் இருக்கணுன்றதுக்காக பார்த்துட்டு நீங்கள் கலக்கணும். இப்போ நான் அதில் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் கலக்கணும். அது நீங்கள் நடுவில் வந்து இது பண்ணி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு அரிசி எல்லாமே ஒடியும், சாப்பாடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கலர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு பிரியாணி உங்களுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ.